கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருநாமத்தில் இந்த நவம்பர் மாதம் 8ஆம் நாளிலே திங்கட்கிழமையின் காலை நேரத்தில் உங்களை இந்த காணொலி வழியாக நாங்கள் சந்திக்கின்றோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த 2 நாளிலே நல்ல மழை ஆண்டவர் தந்து வந்திருக்கிறார். இப்பொழுதும் இரவு முழுக்க நல்ல மழை. இந்த மழையினாலே நம்முடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வண்ணம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த காலை நேர தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த இறைவா, காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த பகலில் கடந்த இரவில் எங்களுக்கு நல்ல மழையை தந்து வந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த மழையினாலே எங்கள் ஏரிகள், குளங்கள், ஆண்டவரே, இதோ ஆறுகள் நிரம்பி வருவதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வண்ணம் எங்கள் அனைவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த காலை நேர தியானத்தை ஆசீர்வதியும், அடியேரையும் சாரியும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் என் தேவன் ஆசீர்வதியும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். காலை நேரத்தில் நம் சாரோடு இணைந்து 50வது ஞான பாடலாகிய என்னோடு ஆத்மாமே விழி உட்கருத்தாக என்கின்ற பாடலை நாம் சேர்ந்து பாடும். 50வது ஞான பாடல். என்னோட ஆத்துமாமே விழி உட்கருத்தாக மகிமையுள்ள கர்த்தாவை புகழுவாயாக. கீதங்களே என் சூரமண்டலமே போற்ற விழிப்பீர்களாக. கர்த்தரை போற்று வினோதமாய் உன்னை சிருஷ்டித்தார். மெத்த அதிசய மீட்பினால் உன்னை ரட்சித்தார். உன்னை தாமே தமது கைகளிலே ஏந்திய நுகிரகித்தார். கர்த்தரை போற்று எல்லாத்தையும் சிறுகமைத்தார். உன்னை காப்பாற்றி சுகத்தை தந்தரவணைத்தார். மோசத்திலே செட்டைகளாலவரே உன்னை எப்போதும் மறைத்தார். கர்த்தரை போற்று அன்பாய் உன்னை ஆசீர்வதித்தார். நேச வாய்க்கால்களை பாய்ச்சி உன்மேல் வரவிட்டார். கர்த்தரின் கை வல்லது என்று நீனை தயவாய் உன்னை சந்தித்தார். ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருநாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 8ஆம் நாள் கடவுள் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த ஒரு நாள். இந்த நாளிலே நல்ல மழையை ஆண்டவர் தந்து வந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது 16வது சங்கீதம். இதில் 11 வசனங்கள் இருக்கிறது. இதனுடைய பின்னணியத்தை நாம் பார்க்கிற போது இதனுடைய தலைப்பு பற்றுறுதியும் நம்பிக்கையும் என்கின்ற ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். இது தாவீதினுடைய பாடல், அதாவது தாவீதினுடைய கழுவாய் பாடல் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் இன்னொரு தலைப்பை நாம் இதுக்கு தந்தோம் என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு எல்லாம்
எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் சுகம் இல்லையே என்கின்ற பாடலை நாம் பாடுகிறோம் இல்லையா? அந்த பாடலுடைய வரிகளிலே இருக்கின்ற கருத்தை இந்த சங்கீதம் தன்னுள் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கிற போது, நீதி எனக்கு வேண்டாம், நீதியின் ஆண்டவரே எனக்கு வேண்டும், நிலம் எனக்கு வேண்டாம், நிலத்தின் உடைமைக்காரரே எனக்கு வேண்டும் என்று ஓர் இறையடியார் கூறும் பாடல் இது எனலாம். அல்லது நீ சென்று வேற்று தெய்வங்களை வழிபடு என்று எதிரிகள் கூறி ஆண்டவருடைய உரிமையில் பங்கு பெறுவதிலிருந்து தாவீதை துரத்திவிட்ட போது 1 சாமுவேல் 26:19 அவர் பாடிய பாடலாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலியரிலே பலர் பிற தெய்வங்களை பின் சென்று அவர்களை வழிபட்ட போது இறையடியார் உண்மை கடவுளாகிய ஆண்டவரிடம் மட்டுமே மகிழ்வும் நிறைவும் காண விரும்புகிறார். இப்பாடலின் 10ஆம் வசனத்தை கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சான்றாக பேதுரு 2:25 அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 2:25-31 வரைக்கும் பார்க்கிறோம். பவுலும் அதே 13:35 எடுத்து காட்டுகின்றார். மறுவாசகம் என்ற முறையில் இதை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. இப்பாடலை பாடியவர் ஒரு லேவிய குருவாக இருக்கலாம் என்பது பாடலிருந்து புலனாகின்றது. நம்பிக்கை குழுவை சார்ந்த ஒரு அதிகாரி அல்லது ஒரு பெரிய தலைவர் இதை பாடியிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதில் இந்த 11 வசனங்களில் நாம் பார்க்கிற போது இறைவனே எனக்கு எல்லாம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆபத்தான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே தாவீது தன் பற்றுறுதியை, நம்பிக்கையை இங்கே வெளிப்படுத்துகிறார். நீ எல்லாம் ஒரு ஆளா அல்லது நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா என்று நம்ம நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. என்னால் எல்லாம் செய்ய முடியும், பார்க்குறியாவணி நான் ஒன்றும் இல்லாமல் செய்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான பயமான ஒரு சூழ்நிலையில் தாவீது இந்த பாடலை கடவுளை நோக்கி பாடியிருக்கிறார். அப்போது இந்த உலகத்தில் பெரும் ஆபத்துக்கள், நாசமோசங்கள், வியாதிகள், பலவீனங்கள், குறிப்பாய் எதிரிகளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற நிறைய ஆபத்துகள், பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது இதை பாடியிருக்கிறார். அப்போது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதர்களாலே நிறைய ஆபத்துகள் இருக்கிறது, பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதாவது நியாயமே இல்லாமல் நம்ம எதிர்க்கிற நண்பர்களும் உண்டு, நியாயமே இல்லாமல் நமக்கு துரோகம் செய்கிறவர்களும் உண்டு இல்லையா? இன்றைக்கி எதிரிகளை காட்டிலும் துரோகிகள் அதிகமாய் நமக்கு முன்பாக பின்பாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். எதிரிகள் நமக்கு முன்னாக நின்று இருதயத்தில் குத்துவார்கள், அதில் நம்ம சுதாரித்து கொள்ளலாம். ஆனால் துரோகிகள், கூடவே இருக்கிறவர்கள், பழகினவர்கள் நம்முடைய முதுகிலை குத்துகிற போது நாம் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் நாம் துவண்டு போகிறோம். அவர்களை பார்த்து, அவர்கள் செயல்களை பார்த்து பயந்து போகிறோம். பிரியமானவர்களே, இந்த பாடல் கூட அதான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதான் நீங்கள் முதல் வசனத்தில் பார்க்கும், இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் என்று தாவீது அழகா பாடுகிறார் இல்லையா? அப்போ ஆண்டவரே நமக்கு அடைக்கலம். இந்த வார்த்தை தாவீது நிறைய சங்கீதங்களில் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக 46ஆம் சங்கீதத்தில் கூட நான் பார்க்குறோம், கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர், ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை என்று சொல்லியிருக்கிறார். அப்போது ஆண்டவருடைய பாதத்தில் நாம் சரணடைந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு சுபிட்சமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. 2வது சொல்கிறாரு, நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்று வேறு எனக்கு செல்வம் இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் எனக்கு தலைவராகவே இருக்கிறார் இல்லையா? வேற எந்த செல்வமும் எனக்கு இல்லை. அதான் இங்கே பார்க்கிறோம். அதாவது லேவியருக்கென்று நாட்டிலே ஒரு பகுதி ஒதுக்கப்படவில்லை, ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள். என்னாகமம் 3:45 வாசிக்கிறோம். இவர்கள் இந்த இறைப்பற்றுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருந்தார்கள். நாயனவே திரிந்தனை வரவழைத்து நாயக நின்னடியார் சபை நடுவிருக்க வைத்தருளி சேயனவே வளர்கின்றாய் என்ற திருவருட்பா பாடலுக்கு ஏற்ப இந்த பகுதி பொருந்தி அமைகிறது. நின் பற்று அலால் ஓர் பற்று மற்றது உற்றிலோன் திருமலிசை ஆழ்வார். இதை நம்ம ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், கடவுளுடைய ஆலயத்தையே நான் நம்பியிருக்கிறேன், கடவுளையே நான் நம்பியிருக்கிறேன், அவரே எனக்கு தலைவர்,
அவரே எனக்கு செல்வம். ஆகவே வேறு எனக்கு யாரும் இல்லை, எனக்கு பணம் செல்வம் எல்லாம் முக்கியமில்லை, என் கடவுள் தான் முக்கியம் என்று தாவீது இறைவனை பற்றி பிடித்து கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போலதான் தொடர்ந்து வருகிற பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம், இந்த பூவுலகிலே உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். தூயவர்களோடு என்று சொன்னால் கடவுளுடைய மக்களோடு. வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வார்கள், அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளிலே நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். அப்போ ஏன்னா அவரை கேலி செய்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறியே, உன் கடவுள் எங்கே என்று கேலி செய்கிற போது இவன் சொல்கிறான், மற்ற தெய்வங்களெல்லாம் நான் வழிபட மாட்டேன், என் கடவுளாக யெகோவாவை தவிர நான் பெயர்களை கூட உச்சரிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அவர்கள் பெயரை கூட நான் உச்சரிக்கவே மாட்டேன். எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் மேலே பக்தியாக இருந்திருக்கிறார் என்று பாருங்கள், இல்லையா? அதனால தான் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவர் அவரே. அதாவது ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் இல்லாமல் எனக்கு ஒன்றும் இல்லை. அதான் சொல்றாரு, லேவியர்களுக்கு ஆண்டவர் தம்மை உரிமை சொத்தாக கொடுத்திருந்தார். அதே வேளையில் அனைத்து இஸ்ரவேலர்களுக்கும் தம்மை உரிமை சொத்தாக மாற்றினார். எரேமியா 10:16 நாம் வாசிக்கிறோம். மேலும் தனித்தனியாக இஸ்ரவேலர்களுக்கும் தம்மை பங்காக அளித்தார். கிண்ணம் என்பது இங்க பங்கு உரிமையை சொல்லுகிறது. என் தாய் மற்றும் சுற்றம் எல்லாம், என்னுடைய பந்தம், இவங்க எல்லாம் என்னை விட்டு அகன்று போனாலும் என்னுடைய இறைவன் என்னுடைய பங்காக இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு எல்லாம் என்ற மனநிலையை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எதிர்காலத்திலும் என்னை வழிநடத்திடுவார் என்று இறைவனின் முக்கால உடன் இருப்பையும் இவ்வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம். இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன, உண்மையாகவே என் உரிமை சொத்து ஆண்டவரே வளமானது என்று பாடுகிறார். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன், இரவில் கூட நான் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்திருக்கிறேன், எனவே நான் அசைவேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்தது, துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த 10-11 ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசுவதாக நிறைய இறையலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள், ஏனெனில் என்னை பாதாளத்திலிடம் ஒப்புக்கொட மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காண விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து கல்லறையில் வைக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஒரு காரியத்தை தாவீது ஏற்கனவே தன் பாடலில் சொல்லி இருப்பதாக பேதுருவும் ஏற்கனவே பவுலும் சொன்னதாக நாம் பார்த்தோம். அதே போல இந்த பகுதியை நாம் பார்க்கிற போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இங்கே மிக அழகாய் ஏற்கனவே தாவீது சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 11ஆம் வசனத்தில் அவர் நித்தியமான ஆண்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அவரிலே நம்பிக்கை வைக்க வேண்டும், வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையிலே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலது பக்கத்தில் எப்போதும் எனக்கு பேரின்பம் உண்டு என்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய பக்கத்தில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை மிக அழகாக இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த 11ஆம் வசனத்தில் நிறைவாழ்வு, இல்லையா, ஆசீர்வாதமான வாழ்வை இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவ்வுலகத்தில் துன்பங்கள் துயரங்கள் இவர்களிருந்து விடுதலை பெறுதலையே ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார். ஆசிரியர் நிறைவாழ்வு கருத்தோடு பாடிராவினும் கிறிஸ்துவின் உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்டு இந்த பாடலை இந்த ஆசிரியர் ஏற்றியிருக்கிறார் என்பதை மிக தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாதத்தில் நமக்கு பாருங்க மகிழ்ச்சி உண்டு, அப்படியே வலது பக்கத்தில் பேரின்பம் உண்டு. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற பெரிய ஆசி. ஆகவே பிரியமானவர்கள், இந்த காலை நேரத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு, நமக்கு துரோகங்கள் உண்டு, வலிகள் உண்டு, வேதனைகள் உண்டு. நாம் நம்பினோரே நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், நம்மை குழியிலே தள்ளுகிறார்கள். ஆனால் இறைவன் நமக்கு பங்காக இருக்கிறார், உரிமை சொத்தாக இருக்கிறார். அவர் மரிக்கவில்லை, உயிர்த்தெழுந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய வலது பக்கத்தில் நான் இருக்கிறேன்.
அது எனக்கு மகிழ்ச்சி, அது எனக்கு பேரின்பம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆகவே அப்படிப்பட்ட இறை ஆசீர்வாதத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் அந்த நாளிலே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த இறைவா, குளிர்ச்சியான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவில் எங்களோடு இருந்து நல்ல இளைப்பாறுதலை தந்தீர், ஜீவனை தந்தீர், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இறைவா, இந்த நாளை ஆரம்பிக்க முன்பதாக நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நல்ல மழையை 2 நாட்களிலே தந்திருக்கிறீர். எங்கள் நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி வழிந்திருக்கிறது, நன்றி செலுத்துகின்றோம். ஆனாலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத வண்ணம் கர்த்தர் கிருபை தார். இந்த காலை நேரத்திலும் இந்த இறை வார்த்தை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்கள் மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆண்டவரே, கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், கிறிஸ்தவர்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், இந்தியாவில் இருக்கிற தமிழ் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே, இந்திய மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து திருச்சபைகள், குடும்பங்கள், விசேஷமாய் நாங்கள் சார்ந்திருக்கிற புராட்டஸ்டன்ட் திருச்சபைகள், இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைகள், 3 சபை சங்கங்கள், போதக பிதாக்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் இருக்கிறது. இதோ நேற்று தினத்தில் கூட இப்படி ஆலயங்களில் எல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியான ஆண்டவரை திருவிருந்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை கொண்டாடி இருக்கின்றோம். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உமக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே எங்கள் பங்கு, ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம், எல்லாம் இயேசுவே, எங்களுக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகமில்லை என்று தாவீது பாடியது போல நாங்களும் கூட இறைவா, நீரே எங்களுக்கு எல்லாம், நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி உம்முடைய வலது பார்சத்தில் ஆண்டவரை மகிழ்ச்சி, பேரின்பம் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ கர்த்தர் கிருபை தார். இந்த மழை காலங்களிலே குழந்தைகளையும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள், வீடு வாசல் இழந்திருக்கிற மக்கள், சென்னை பகுதிகளில் எல்லாம் ஆண்டவரை கிராமப்புறங்களிலே தாழ்வான இடங்களிலே மழைநீர் புகுந்து மக்கள் வாழ்வை கெடுத்திருக்கிறது ராஜா. அரசாங்கம் சீக்கிரமாக போர்க்கால அடிப்படையில் அந்த நிவாரணங்களை செய்ய கிருபைத்தார். மற்ற எல்லா மாநிலத்திலும் ஆண்டவரை, குறிப்பாக என்னுடைய தமிழக மற்ற எல்லா மாவட்டத்திலும் இப்படிப்பட்ட ஆண்டவரை நிவாரண பணிகள் போர்க்கால அடிப்படையில் சீக்கிரமாக துரிதமாக நடைபெற்று மக்களுடைய துயர் இன்னல்களை அரசாங்கம் துடைக்க கர்த்தர் கிருபைத்தார். இந்த நாளிலே ஆண்டவரை பலவீனமாய் சுகமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தாரும், பலத்தை தாரும். பிறந்த நாளை, திருமண நாளை கண்டு நன்றி செலுத்துகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுக பலன் ஜீவனை தாரும். இது விசேஷம் அடியனோடு இணைந்து எல்லா சூழ்நிலையிலும் உழைத்து கொண்டிருக்கிற மதுபுரி அன்பரசன் சாருக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளும், ஆசீர்வதிப்பீராக. அடியன் பணியாற்றுகிற வேலூர் கிறிஸ்துலுத்தரன் திருச்சபை குடும்பங்கள் பொறுப்பாளர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். நடைபெற்று வருகிற கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த பணிகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறட்டும், தேவையை சந்தியும். அடியனோடு வேலூரில் ஊழியம் செய்கிற அருள் திரு சுகுமார் ஐயரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக செம்பேடு போத வட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். 3 சபைகளையும் சிறுகாஞ்சி ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவர் செம்பேடு திருச்சபை மோல்டிங் போடுவதற்காக பணம் தேவைப்படுகிறது ராஜா. அதை அநேக மக்கள் தருகிறேன் என்று வாக்களித்திருக்கிறார்கள். அதை கொடுத்து அதை மோல்டிங் போடுவதற்கு தேவையான எல்லா கால சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மழைக்காலங்களில் எங்கள் சபையாரையும் குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் பாதுகாத்தருளும். எந்த அசம்பாவிதங்களும் பலவீனம் வராதபடி பாதுகாத்தரும். தொடர்ந்து அடியினை கூட வல்லமையாக எடுத்து ஆண்டவர் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தெய்வீக பிரசன்னம் கரம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இப்படி இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், இப்படி முதல்வர், முன்களத்தில் பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை, தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். முன்களத்தில் நின்று பணியாற்றுகிற ஆண்டவரே, இதோ ஃபயர் சர்வீஸ், ஆண்டவரே, இதோ தொலைக்காட்சி நிருபர்கள், நியூஸ் சேனல்ஸ் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை இந்த காரியங்களை முன்களத்தில் நின்று செய்கிற போது உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பு அவர்களோடு தங்கியிருக்கட்டும். குறிப்பாக எங்களுடைய சபை மக்களோடு உடைய கரம் தங்கிருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.